இன்றைக்கி நான் பலாக்கொட்டை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேன், புளிக்குழம்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம மொதல் நாளே தண்ணியில் ஊற வச்சிடணும். பலாசொலையிலேருந்து கொட்டையை எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு நம்ம ஊற வைக்கக்குள்ளே இந்த கொட்டையில் இப்படி தோல் இருக்குல்ல, இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு வந்துடலாம். அந்த வளவளப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சு இந்த வளவளப்புலாம் போகிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 தரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் வச்சு முழுகிற அளவுக்கு தண்ணியும் கல்லுப்பு வேகக்குள்ளேயே கல்லுப்பு போட்டுடலாம். இதை ஒரு 5 விசில் வச்சு வேக வைக்கலாம். 5 விசில் வச்சு வேக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் எடுத்து வெந்துச்சா இல்லைன்னு பார்த்துட்டு வேகலைன்னா மறுபடியும் 2 விசில் விட்டுக்கோங்க. பாருங்க, பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. தெரியாமல் ஒரு 6 விசில் விட்டுட்டேன்னா நல்லா ஊறினதுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தோலெல்லாம் இதை எடுத்துட்டு, சின்ன கொட்டையாக தான் இருக்குது, கட் பண்ண வேணாம். பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணலாம். இங்கே 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ கட் பண்ணிக்கிட்டு வரலாம். பாருங்கள், நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். கடலெண்ணெய் எடுத்து காஞ்ச உடனே கடுகு 5 போட்டுட்டு, அதில் கடுகு பொரிஞ்ச உடனே அம்மியில் வச்சு தட்டின சின்ன வெங்காயம், பூண்டு. அதாவது அம்மி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அம்மியில் வச்சு தட்டிடலாம். அது இப்படி வெளியில் வராமல் இதாக இருக்குல்ல, இது வேகக்குள்ளே புளிக்குழம்புல ஒரு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அம்மி இல்லைனாலும் இதை வச்சு கூட நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதில் கூட வச்சு வெங்காயம் நசுக்கிக்கலாம், தட்டிடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் போட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டுட்டு, எண்ணெய் பத்தலைன்னா லைட்டாக, நான் எப்போவுமே எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி. இப்போ இந்த தக்காளி சாறுலையே அது கொஞ்சம் நேரம் வேகணும், வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா காரமான 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். இது ரொம்ப நல்லா காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன்னா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள் போட்டு இதை அப்படியே அந்த தண்ணி வர ஒரு வதக்கலாம். தண்ணி இப்போ இது குழம்பு கொஞ்சம் கொதிக்குது இல்லை, இந்த டைமு இந்த பலாக்கொட்டையெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வைக்கலாம். தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டுடலாம். நல்லா ஒரு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் புளி கரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பலாக்கொட்டை கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. நான் என்ன செய்யணும்னா, மேக்ஸிமம் புளிக்குழம்பை குக்கரில் தான் வைப்பேன். இப்போ என்ன பண்ணேன்னா, இதை வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்னா, கரைச்சி வச்சுக்கிற புளி, அதுலேயே கருவேப்பிலையும் 2 போட்டுட்டேன். அலச போடல அப்படியே போட்டாச்சு. புளி கரைசலை விடலாம். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு புளி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ புளி கரைசலில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டாங்க. அரைச்சி வச்ச தேங்காய் அரை மூடி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறேன்னா அதை போடுறேன். அதை போட்டுட்டு அப்படியே கொதிக்கக்குள்ள கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோம்னா நமக்கு கத்திரிக்காய் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. வேகட்டும். எந்த அளவுக்கு புளிக்குழம்பு வேகுதோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இன்னும் நம்ம ஒரு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ராம்ஜி சேனல்.